காலத்தின் 7ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்துள்ள இறைமகன் இயேசுவின் அன்பர்களே, உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். இன்றைய வாசகங்கள் நம் மனதில் அன்பை விதைக்கின்றன. இறைமகன் இயேசுவின் விழுமியமாகிய அன்பை தம் வாழ்வில் நிலைநாட்டி அவரே நமக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார். அவரின் முக்கிய கட்டளையாகிய உன்னை போல் உன் அயலானை நேசி, அவர் உமது எதிரியாக இருந்தாலும் அன்பு செய், அவருக்காய் இறைவனிடம் மன்றாடு என்பதே. அதற்கான நம் வாழ்நாள் முன்னோடி தான் மக்களின் திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் தன்னை சுட்டவனை மன்னித்து தன் நண்பனாக ஏற்றுக்கொண்ட அவர் அலி அக்காவை சிறையில் சந்தித்து இறைமகன் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தினார். நாம் புனிதராய் இருப்பது போல நீங்களும் புனிதராய் இருங்கள் என்று இறைவன் அழைக்கின்றார். புனித வாழ்வு என்பது பிறரன்பை பொறுத்தே அமைகின்றது. தவறுக்கு தவறு செய்யாமல், தீமைக்கு தீமை செய்யாமல், பிறரை மன்னிக்கும் மேலான நிலைக்கு உயர்ந்து வர இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இத்தகைய நல்ல இதயம் உள்ளவர்களாக மாறும்போதுதான் நாம் கடவுளை போல தூயவர்களாக, நிறை உள்ளவர்களாக வாழ முடியும். இத்தகைய வாழ்வுக்கு இயேசு நம்மை அழைக்கின்றார். இயேசுவுக்கு நாம் தரும் பதில்தான் என்ன? சிந்திப்போம். இத்திருப்பலியில் இயேசுவின் அன்புடன் கலந்து விடை காண ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும்
அன்றைய திருப்பலியானது ஜான் போஸ்கோ ஜெனேவா தங்களுடைய திருமண வாழ்வின் 21வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இந்த குடும்பத்தையும் நிறைவாக ஆண்டவர் ஆசிரிக்கும் திருமண வாழ்வில் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் திருப்பலியானது ஜெரால் சகாயம் ரம்யா குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும், ஆபிரகாம் குடும்பத்தினர் நன்றியாகவும் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறார்கள். அத்துணை குடும்பங்களையும் இதனாலே நிறைவாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பணி ஒப்புக் கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மறித்து போன மகிமைதாஸ் இறந்த 16வது நாள் நினைவு லாரன்ஸ் ஜெயபிரகாஷ் உடைய ஆன்ம இளைப்பாற்றுக்காக ஜெபிப்போம். அதனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றை தர வேண்டும் என்று மன்றாடும். அன்பர்களே, இன்று நாம் பொது காலத்துடைய 7வது ஞாயிறை சிறப்பிக்க என்று நாம் குழுமி வந்திருக்கிறோம். அழகான ஒரு முன்னுரையில ஆழமான கருத்துக்களை ரத்தின சுருக்கமாக நாம் வாசிக்க கேட்டோம். இன்னைக்கு நாம் வாழ்கிற ஒரு உலகம் பழிக்கு பழி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அவன் இதை செஞ்சா அவனுக்கு நான் 10 மடங்கு திருப்பி செய்யணும். நீ என்ன மாட்டு வேலை, வா நான் வெயிட் பண்றேன், கண்டிப்பா உன்னை வச்சு செய்வேன் அப்படின்ற வார்த்தைகளை நம்ம செய்யறோமோ இல்லையோ நம்ம அறியாமலே நிறைய மனிதர்களிடம் நம்மிடம் கூட இது அதிகமாக இருக்கு. ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகான 3 வாசகங்கள் சொல்லுது, கடவுள் மன்னிப்பவர், மன்னிப்பவர் கடவுளாக மாறுகிறார்கள். ரொம்ப அழகான விஷயம். அருமையான ஒரு பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்க அனைவரும் அமருவோம். நாம் அனைவருமாக தவறக்கூடியவர்கள், தவற்றை திருத்திக் கொள்ளக்கூடியவர்களாக, குறிப்பாக மன்னிக்க கூடிய மனம் கொண்டவர்களாக மாற இந்த பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். நாம் பாட வேண்டிய பல்லவி என்னுடைய எண்ணம் தான் சரி, நான் நினைத்தது நடந்தே ஆக வேண்டும் என்னும் நான் என்ற எண்ணத்தில் இறைவனாகிய உம்மையும் உம் வார்த்தைகளையும் கேட்க மற்றும் அவற்றை உணர மறுத்த தருணத்திற்காகவும், மேலும் உம் வார்த்தைகளை எம் வாழ்வாக்க மறந்த நேரத்திற்காகவும் மன்னியும் இறைவா, மன்னியும். பகைவனை பகைத்து வாழுதல் மற்றும் பகைவனின் அழிவுக்காக வேண்டுவதும் ஆகியவை பழைய சிந்தனை. பகைவனை அன்பு செய்தல் மற்றும் அவருடைய நன்மைக்காக ஜெபிப்பது என்பது புதிய சிந்தனை. அன்பான ஆண்டவரே, நாங்கள் இதை அறிந்தும் அதை கடைபிடிக்க மறந்து எங்கள் அடுத்திருப்பவர்களோடு இணைந்து வாழாத தருணங்களுக்காக மன்னியும் இறைவா, மன்னியும். இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளிலும் இறைவனை பார்க்க முடியும், அவரை அணுக முடியும், அவரின் பிரசன்னத்தை உணர முடியும். ஆனால் நாங்கள் அவற்றை அனுபவிக்காமல் அதை மாற்று வழியில் பயன்படுத்தி உமது படைப்பையும் உமது படைப்பின் பலன்களையும் வீணடித்ததற்காக மனம் வருந்துகிறோம். மன்னியும் இறைவா, மன்னியும். தேவா
எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆமென். திருப்பலியான ஜேஸ் ஆண்டனி ஜாக்லின் லதா குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த திருப்பலியில நாம் தொடர்ந்து நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார். நீங்க எல்லாம் அறிவிகள். அவருடைய நிலைமை கொஞ்சம் இம்ப்ரூவா இருக்கு, மோசமா இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா தொடர் ஜெபங்கள் உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை ஆலயங்களிலும் நம்ம அவருக்காக திருப்பலி ஒப்புக்கொள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நம்முடைய திருத்தந்தை நம்முடைய ஜெபங்கள் நிச்சயமாய் அவருக்கு மீண்டுமாக எழுந்து இருக்கக்கூடிய வலிமை தரும் என்று கண்களை மூடி அவருடைய உடல் நலத்திற்காக ஜெபிப்போம். அற்புதமான ஒரு திருப்பலி. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஏன் நம்முடைய திருப்பலியில முதல் பகுதி பாவம் மன்னிப்பு அந்த ஒரு பகுதியை வச்சிருக்காங்க. நம்ம திருப்பலியுடைய அருளை பெற வேண்டும் என்றால் நிச்சயமாய் நம்ம மன்னிக்கக்கூடிய மனிதர்களாக மாறணும். இங்க ஜெபம் சொல்வீங்க, என் சகோதர சகோதரி சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் அப்படிலாம் நம்ம பலமுறை சொல்வோம். கிளிப்புல மாதிரியே சொல்லிட்டு இருப்போம். பல நேரங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு எதிரானவர்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய நண்பர்களாக இருக்கலாம், நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம உறவாக இருக்கலாம். நம்ம நிறைய பேர் நமக்கு நிறைய காரியங்கள் செஞ்சிருப்பாங்க, நம்முடைய வாழ்வுக்கு எதிராக இருப்பாங்க, நம்ம வளர்ச்சிக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பாங்க, கூடவே இருப்பாங்க, நமக்கு நிறைய கெடுதல்கள் செஞ்சிருப்பாங்க. நீங்க அவங்க நினைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு அப்படியே கோபமா வரும். வெட்டி சாச்சணும், இவெல்லாம் மூஞ்சிரி முடி கிடையாது, இவெல்லாம் நாசமா போகணும் அப்படிலாம் நீங்க வெளியே சொல்ல மாட்டீங்க, உள்ளுக்குள்ளே நினைப்பீங்க. அப்படிப்பட்டவர்களையெல்லாம் கொண்டு வாங்க. இந்த திருப்பலி ஒரு ஆசீர்வாதமான திருப்பலியா மாறணும் அப்படின்னா, உடல் உள்ள ஆன்ம நலம் பெறணும்னா நம்ம சந்தித்து நான் சொன்ன இப்படியான மனிதர்கள் கண்டிப்பாக அத்தனை பேரையும் நம்ம சந்திச்சிருப்போம். நாம பலருக்கு விரோதியா இருப்போம், பலர் நமக்கு விரோதியா இருப்பாங்க. ஆகவே நாம நினைக்கிற அந்த பகைவர்கள் விரோதிகளை அவங்களுக்காக நாம செவிப்போம். ஆண்டவர் ஒப்பு கொடுங்க.
ஆண்டவரே, நான் மனதாரம் மன்னிக்கணும் ஆண்டவரை. நாங்க எவ்வளவு கெடுதல் செஞ்சாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும், அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவளுக்காக நாம் ஜெபித்து பலியை ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் என்றும் நீதியவற்றை எங்கள் உள்ளத்தில் நிறுத்தி சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உமை மன்றாடுகின்றோ. தன்னுயிரை கொல்ல தன்னை துரத்தி வந்த சவுல் அரசனை கொன்று பழி தீர்த்து கொள்வதற்காக நல்ல சந்தர்ப்பம் தாவீதுக்கு கிடைத்தது. ஆனால் ஆண்டவர் அருள் பொழிவு பெற்றவர் மேல் கை வைக்கக்கூடாது என்று அவருக்கு ஒரு தீங்கும் செய்யாமல் மன்னித்துவிட்ட தாவீதின் பெருந்தன்மையான செயலை எடுத்து கூறும் இன்றைய முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்டு மனதில் பதிவு செய்வோம். பகைவனுக்கு அன்பு செய்வோம். முதல் வாசகம். ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார். இருப்பினும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்ட உம்மேல் நான் கை வைக்கவில்லை. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 2 மற்றும் 7, 9, 12, 13, 22, 23 முடிய. அந்நாட்களில் சவுல் சிபு பாலை நிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஆதலால் தாவீது அபிசாவும் இரவில் அப்பால நிலத்திற்கு சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தியிருப்பதையும் கண்டார். அப்பேனரும் படை வீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் போகிறேன் என்றார். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்துவிட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் கோலையும் எடுத்து கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருக்கும்படியால் அவர்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மேல் நின்றார். அவர்களிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரின் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அருளினையும்
இரண்டாம் வாசக முன்னுரை. மண்ணகத்தை சார்ந்த நாம் விண்ணகத்தில் இருந்து வந்த இயேசுவின் சாயலை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அதாவது இயேசு சிலுவையில் தொங்கும் போது கூட தம் பகைவரை மன்னித்து அவர்களுக்காக ஜெபித்தது போல நாமும் பகைவரை மன்னித்து வாழ அழைப்பு விடுக்கிறார். திருத்தூதர் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தின் வழியாக இதனை கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வசனங்கள் 45 முதல் 49 முடிய. சகோதர சகோதரிகளே, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah.
லூக்கான செய்தி அத்தியாயம் 6 இறை திருவசனங்கள் 27 38 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் சொல்வதை கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவிடம் வேண்டுங்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேல் ஆடையை கொள்பவர் உங்கள் அங்கியும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உடைய பொருட்கள் எடுத்துக்கொள்வதிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவரிடமே அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறே செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? இதில் முழுவதையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் எனும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாக இருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள். எனவே அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவராய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள். அப்போதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்கு நேயர்களே, பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை பல நிலைகள்ல வெறுமனே பள்ளி படிப்பு மட்டும் இல்லை, அறிவு மட்டுமல்ல, நிறைய பிள்ளைகள் நான் பார்க்கிறேன். நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ், நிறைய பேர் கிரிக்கெட்டு விளையாடுறத பார்க்கலாம், பாஸ்கெட் பால், டிடி, இந்த மாதிரியான பல விளையாட்டு போட்டிகள், செஸ், இந்த மாதிரிலாம் நிறைய பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள்லாம் நிறைய பெரிய சாதனைகள் எல்லாம் படைத்து கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு எல்லாம் தெரிஞ்சது ஒரே ஒரு விளையாட்டு தான், அது கிரிக்கெட் மட்டும்தான். ஆனா உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விளையாட்டு மிகவும் பிரசித்தமானது என்னன்னா, என்ன விளையாட்டு? ஃபுட்பால். ஃபுட்பால் தான் உலகம் முழுவதும் இருக்கிற அதிகமான ரசிகர்களை கொண்ட ஒரு இது என்னன்னா ஃபுட்பால் தான். ஆனா அதுக்கு அவ்வளவாக முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறது இல்லை. இந்தியாவில் மற்ற நாடுகள்லாம் கொடுக்குறான். பல இப்ப எப்படி IPL 40 மாதிரி அங்க கூட பல நிலைகள்ல பல உலக வேர்ல்டு ஃபுட்பால் மேட்ச்லாம் வைப்பதை வழக்கமாக்கி ஒவ்வொரு ஆண்டும் இதை நடத்தி கொண்டு பல நாடுகள், பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, இந்த மாதிரி எல்லாம், போர்ச்சுகல், பல நாடுகள் அதில் அடிச்சுக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், நிறுவனர்லாம் கூட நிறைய பேர் ஆர்வமாக பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டம். 1994 ஆண்டு அந்த உலக
ஃபுட்பால் மேட்ச் ஃபீபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீபா அப்படி ஒரு அசோசியேஷன் வந்து உலகத்துடைய இந்த விளையாட்டு உலக நாடுகள் வந்து பல நாடுகள் வந்து அந்த போட்டிகள் எப்படி இப்போ கிரிக்கெட்டுக்கு வேர்ல்டு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி அந்த போட்டி வந்து மிகவும் பிரசித்தியமானது. பல நாடுகள்ல நீங்க பார்க்கலாம் வந்து பயங்கரமா ஆடுவாங்க. அதெல்லாம் பார்க்கணும், அப்படியே தீப்பொரு அறிமுகம் மாதிரி இருக்கும். அதை பார்ப்பதான் தெரியும். ஃபுட்பால் மேட்ச் அவ்வளோ அருமையா இருக்கும். இந்த நடந்த நிகழ்வை உங்கள் கண் முன்பாக கொண்டு வர ஆசைப்படுகிறேன். கொலம்பியா அப்படி ஒரு நாடு இருக்கிறது. அமெரிக்கா யுஎஸ் அமெரிக்க நாடு வந்து அந்த போட்டியில கலந்து கொள்கிறாங்க. போட்டியில என்ன நடந்ததுன்னா ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாமா, எப்படி மனிதர்கள் எப்படி இருக்காங்க என்பதுதான் இந்த நிகழ்வை நான் வாசித்த போது கேட்ட போது எனக்கு ஏற்பதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த போட்டியில பார்த்து உங்களுக்கு தெரியும், கோல் 12 பேர் ஆடுவாங்கல்ல. இந்த பக்கம் 12 பேர், அந்த பக்கம் 12 பேர் விடும். அதான் வந்து ஃபுட்பால் மேட்ச். இதுல பார்த்து ஆந்திரே கோபால் அப்படின்பவர் மிகப்பெரிய ஒரு மேட்ச் நல்லா ஆடக்கூடிய ஒரு ஆள் வச்சுங்களேன். அப்போ போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக நடந்து கொண்டு இருக்கிறார். இந்த போட்டியில தோத்தாங்கன்னா அவங்க எலிமினேட், அவ்வளவுதான், அந்த போட்டியை விட்டு வேர்ல்டு கப் விட்டு வெளியே போயிடணும். அப்போ எல்லாரும் உங்களுக்கு தெரியும் அந்த போட்டியில பார்த்து அப்படி கத்துவாங்க. பயங்கரமான ஒரு போட்டி. கொலம்பியா சாதாரண நாடு அல்ல. அப்கோர்ஸ் யூஎஸ் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவும் பயங்கரமான வாழ்வா சாவா. இந்த போட்டியில தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அவுட், வெளியே போயிடணும். அப்ப எப்படி இருக்கணும், நீயா நானா விடுறதா இல்லை அப்படி என்று ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல நான் சொன்ன இந்த கொலம்பியாவுடைய ஆட்டக்காரர், மிகப்பெரிய ஒரு ஆட்டக்காரர் ஆந்திரே கோபால் என்ன பண்ணிட்டாரு, சேம் சைடுல கோலை போட்டார். கோல் வந்து அங்க போடணும். இப்ப இருந்து கொலம்பியா அந்த அமெரிக்கானா இங்க இருந்து கோல் அங்க போடணும். தெரியாமல் என்னாச்சு அப்படின்னா சேம் சைடுல கோல் போட்டார். கோல் போட்டவன என்னாச்சு, அமெரிக்கா வெற்றி பெற்றுச்சு. கொலம்பியா வந்து அந்த வேர்ல்டு கப்பை விட்டு வெளியே போயிடுச்சு. அங்க இருந்த ரசிகர்கள் எல்லாம் அப்படி கத்துறாங்க, செம்ம கோவம். அறிவு கட்டம, எப்படி நம்ம நாட்டுக்கு நம்ம எங்கேயோ போக வேண்டியா, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போய்க்கலாமே, இந்த ஒரு ஆள் பண்ணத பாருங்க. அப்படியே அங்கிருந்து பாட்டெல்லாம் தூக்கி எறிறாங்க, பயங்கரமான கெட்ட வார்த்தை பேசுறாங்க. கூட இருக்கிற சக தோழர்கள் கூட, அறிவு இருக்கா உனக்கு, இல்லை என்னடா பாட்டுக்காரன் அப்படி என்று அத்தனை பேருமாக இந்த ஆந்திரே கோபால கரைச்சி கூட்டுறாங்க. ரொம்ப வருத்தம் தரக்கூடிய நிகழ்ச்சி. அந்த போட்டியிலிருந்து வெளியே போய் அந்த 1994 ஜூலை மாதம் நினைக்கிறேன், அவங்க வந்து கொலம்பியா ஏர்போர்ட்டை விட்டு இறங்குறாங்க. ஒரு கூட்டம் நம்ம ஆந்திரே கோபால சுட்டு கொன்று விட்டார். இந்த நிகழ்ச்சி நான் வாசித்த போது என் மனதில் உதித்ததுதான், இங்க இருக்கிற நீங்களும் நானும் கூட தோல்வி தப்பண்ணிட்டார். சீம்ஸை கோல் போட்டார், வெற்றி இல்லை, தோத்தாச்சு, வெளியே போய் மனிதர்களை பத்தி யோசிக்கும் போது ஏன் அந்த அளவிற்கு ஒரு கோபம் ஆந்திரே கோபால் மேல? இந்த நாடு தோல்வி அடைந்தது, அல்லது அந்த டீம் அவுட் ஆயிடுச்சு, வெளியே போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய நேரங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்வில் கூட பார்த்தீங்கன்னா தோல்வியை வந்து இங்க இருக்க யாருமே ஏற்றுக்கொள்ள. இது ரொம்ப அதை பத்தி நான் சிந்தித்து கொண்டு இருக்கிறேன். தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் யாருமே தயாராகவே இல்லை. கிரிக்கெட் மேட்ச் வரலாம், இந்தியா பாகிஸ்தான் நடக்குது மேட்ச் வச்சுங்களேன், பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு தெரியும், அப்படியே தீப்பொறி ஆரம்பிக்குமா நம்ம பாருங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது குறிப்பா ஃபைனல் மேட்ச் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். நீங்க நான் பல முறை பார்த்திருக்கிறது, அதான் நீங்களும் கூட பார்த்துருப்பீங்க. ஒரு இப்ப இந்தியா தோத்துச்சுங்க, சரியாவே ஆள்ல, MS தோனி சொல்வார், அவர் நல்லா பந்து போட்டு இருந்தாருன்னா, அந்த போலர் இருக்கார்ல, அவர் நல்லா பந்து போட்டு இருந்தாருன்னா நாங்க ஜெயிச்சிருப்போம். இல்ல எங்களுடைய பேட்ஸ்மேன் பேட் அடிப்பாங்க, மட்டை அடிப்பாங்கள பேட்ஸ்மேன், அவங்க கொஞ்சம் நல்லா ஆடி இருந்தாங்க அப்படின்னா நாங்க வெற்றி தக்க வச்சிருப்போம். நீங்க யோசிப்பாங்களேன், எதிரணி நல்லா ஆடினாங்க, இங்க எத்தனை பேர் நம்ம சொல்லுவோம், அவங்க செம்மையா ஆடினாங்க, செம்ம டீம், வேற லெவல், அவங்க ஆடினாங்க பாருங்க, அவங்க என்ன மாதிரி போலிங் போட்டாங்க, அவன் என்ன மாதிரி பேட்ஸ் பண்ண, அடி எல்லா பாலும் 4, 6 அடிச்சான். எத்தனை பேர் இதை சொல்லியிருக்காங்க? நான் சொன்ன இத்தனை பேர்ல எங்கேயாவது ஒரு முறை சொல்லியிருப்பாங்க. ஆனா பல முறை என்னுடைய ஆட்டக்கார சரியில்லை, என்னோட பந்து போசனம் சரியில்லை என்பதை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, போட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும், அவன் ஆடி இருந்தா நல்லா இருக்கும் சொல்லியிருப்பாங்க. உடைய எதிரணி நல்லாக ஆடினார்கள் அப்படின்னு நிறைய நேரங்கள்ல மற்ற கேப்டன்ஸ் வெற்றி பெற்றவர்கள் தோல்வி அடைந்தவர்கள் சொல்வதாக நான் பார்த்ததே இல்லை. நீங்க கூட பார்த்திருப்பீங்க.
அப்ப இன்னைக்கு நம்ம சிந்திக்கிற இந்த 3 வாசகங்கள் நமக்கு தருகிற செய்தி என்ன? நான் சொன்னேன், இன்னைக்கு வளர நம்முடைய பிள்ளைகளுக்கான மிகப்பெரிய ஒரு பயம் சொல்லிட்டா, என்னுடைய பயம் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா அது எக்ஸாம்ல ஃபெயில் ஆட்டாம், சரி பாருங்க +2 10th வரம் பாருங்க, ரிசல்ட் பாருங்க, நீட்ல ஃபெயில் ஆனா டக்குன்னு அவ்வளவுதான் உயிர் மாய்ச்சிக்கணும், தோத்துட்டோம் திருப்பி அடுத்த போவோம். தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையே இல்ல. அந்த கேம்ஸை தோத்துட்டாங்க அல்லது வேற ஏதோ பிரச்சனை தோத்துட்டாங்க அப்படி பாருங்களேன், நம்மர்கள் உடனே நம்முடைய வாழ்வை என்ன பண்ணோம், அழித்து கொள்ள வேண்டும் என்று தான் நினைக்கும். அப்ப இன்னைக்கு நான் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம வந்து அருமையான இந்த 3 வாசகங்களை நம்ம பின்னணியில சிந்தித்தோம் அப்படின்னா, ஏன் இந்த மன்னிக்கிற இயேசு பயங்கரமா சொல்றார் மன்னிப்பை பற்றி. இன்னைக்கு ரொம்ப அழகான ஒவ்வொரு வார்த்தையும் கூட நம்ம செஞ்சுச்சுன்னா ஒரு நாள் ஃபுல்லா நான் உங்களுக்கு மறைவுரை வைக்க முடியும், அவ்வளவு அழகான வார்த்தைகள். அவர் சொன்னதெல்லாம் ரொம்ப எளிதான வார்த்தை அப்படின்னா, நீங்க சொல்றாரு உங்களை உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இரவிட பேசுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்கள் பகைவரை அன்பு கூறுங்கள், உங்களை ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை காட்டுங்கள், ஒரு ட்ரெஸ் கேட்டா மற்ற ட்ரெஸ் கொடுங்க, கடன் கேட்டா திருப்பி கொடுங்க. இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா? மேலே பாருங்க சாமி அம்மா அந்த மனுஷன் தெரியாம சொல்லிட்டு போயிட்டார், நீங்க வந்து அப்படி என்று உங்க படிக்கிற உங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் என்னால வந்து ரீட் பண்ண முடியுது. ஆனா இயேசு எப்படி சொல்லணும் என்பதற்கான பின்னணி மட்டும் போயிட்டு அதுக்குள்ள பாயிண்ட் போயிடலாம். இயேசு வந்து இது எல்லாம் திபேரியா கடல் வழியாக அது போதித்து கொண்டு இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா இந்த யூதர்கள் நீங்க பார்க்கணும், இதுதான் பின்னணி. யூதர்கள் பல விதங்கள்ல பலரால நசுக்கப்பட்ட ரோமையர்களுடைய காரணம். ஏன் அவங்க கோபமா இருக்கான், வரி விதிப்பது அல்லது இந்த யூதர்களை வந்து வளர விடாமலே பண்ணிட்டான். ஆனாதான் பாத்தீங்கன்னா மூதாதையர்கள் பட்ட கஷ்டங்கள். அப்ப நீங்க பாப்பீங்க, எங்க அப்பா அப்படி பண்ணான், எங்க தாத்தா அப்படி பண்ணான், நான் விட மாட்டாமன. யாரு இப்ப பிறந்திருக்க பையன் சொன்னா நான் விட மாட்டாமன. அதே ஒரு பின்னணி தான் பாத்தீங்கன்னா, யூதர்கள் 2000 ஆண்டுகளாக பலவிதமான கடினமான சூழ்நிலைக்கு அடிமைத்தனத்திற்காக ஒரு பயங்கரமா ஒடுக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த போதுதான் பயங்கர கோபம், பயங்கர அவங்களாம் நிறைய உங்களுக்கு தெரியும், யூதாஸ் இஸ்காரியோத்து மேதம் தீவிரவாதி சீமோன் இப்படியா கலகக்கார உருவாக்கிட்டாங்க. எப்படியாவது இவங்களை அச்சு உடைக்கணும்டா, நிறைய குழுக்கள் அங்கே உருவாகுது பாருங்களேன். அந்த ஒரு பின்னணியை தான் ஏசு சொல்றாரு, இந்த மென்டாலிட்டி உங்கள்கிட்ட இருக்க அந்த கோபம், அந்த வெறுப்பு, அந்த பகமை உணர்வு, அந்த பழி வாங்கும் உணர்வை நீங்கள் விடுக்க வேண்டும் என்பதற்காக தான் மீன் சொல்ற, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன். நான் நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய போன வாரம் சொன்ன, அதுக்கு முதல் வாரம் சொன்ன, பேசிக்கிட்டே இருக்கார் ஏசு. அப்ப என்ன சொல்ற, இந்த நாள்ல நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு கூறுகிறேன், நீங்க இப்படிலாம் இருக்கீங்க, நீங்க இப்படிலாம் இருங்க என்பதை பற்றி இயேசு அன்று யூதர்களுக்கு அறிவித்தார். அப்ப இன்னைக்கு நீங்க இப்ப நான் பேசினேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த கேட்ட ஒரு கேள்வி இந்த எத்தனை முறையோ நம்ம கேட்டோம். உங்க ஃபாதர் நான் பேசினா அவ்வளவுதான் சொன்னீங்க, எவ்வளவு பிரச்சனை செஞ்சு, எவ்வளவு காயப்பட்டுங்க, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியும், அப்படிலாம் என்னை ஏமாத்தினா, அப்படிலாம் எனக்கு வந்து நயமஞ்சகம் பண்ணாங்க, எங்களை எவ்வளவு இது பண்ணிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு, நாங்க எவ்வளவு வருத்தத்துக்கு உள்ளானோம் அப்படியெல்லாம் என்று இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிற பல பேர் பல நேரங்களில் உங்களை யாராவது ஒருவர் உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம், சொந்தக்காரா இருக்கலாம், உங்க கூட பிறந்தவனாக இருக்கலாம், உங்களுடைய ரத்த உறவாக இருக்கலாம், இடத்திற்காக பணத்திற்காக சொத்துக்காக இப்படி என்று பல நிலைகளில் நாம் அனைவருமே ஏதோ ஒரு விதத்துல காயப்பட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு விதத்துல நான் சொன்ன மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறோம். நான் திருப்பி சொல்றேன், நீங்களும் கூட பல பேரை காயப்படுத்திருப்பீங்க. இன்னும் அந்த கோபம், அந்த குரோதம், அந்த பழி வாங்கும் உணர்வு, அந்த பகைமை உணர்வு நம்ம அத்தனை பேர்ட்டு இருக்கு. எத்தனை முறை பூசை பார்த்தாலும் சரி, எத்தனை முறை பிரசங்கம் வச்சா, எத்தனை தவக்காலம் வந்தாலும் சரி, எத்தனை தியான மையங்களுக்கு போனாலும் சரி, எத்தனை ஆராதனை பண்ணாலும் சரி, சில நேரம் இந்த வடுக்கள் வந்து நம்ம உள்ளத்தை இருந்து கொண்டே இருக்குன்னு சொல்றான். அந்த ஆள் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு செய்தி தான். முதல் வாசகம், 2ஆம் வாசகம், 3ஆம் வாசகம் ரொம்ப அழகாக நான் 3 கருத்தை சொல்லி இந்த மாதிரி இவரை முடிக்க ஆசைப்படுகிறேன். 1981ஆம் ஆண்டு 2 முக்கியமான நபர்கள் சுடப்பட்டார்கள். ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப உலக புகழ் பெற்றவர்கள். ஒன்று அதிபர் ஆக இருந்தவர் 1981 அந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தவர் ரீகன் என்பவர். அவர் சுடப்படுகிறார், ஒருத்தன் சுட்டுறான் அவரை. அதே ஆண்டு திருத்தந்தையாக இருந்த ஜான் பால் II
இரண்டாம் ஜான் பால், திருத்தந்தை அருள் சின்ன பாப்பா அருள் சின்ன சொல்லி இப்ப நம்ம திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் சுடப்படுகிறார். இந்த காட்சி அப்படியே உங்க கண் முன்பாக கொண்டு வருகிறேன். நீங்க யாராவது ஒருத்தர் பேசினாலே கோச்சுக்கிறீங்க, யாராவது உங்களை மூஞ்சி காட்டினாலே நீங்க வந்து கோபம். ஒருத்தன் சுட்டுட்டான். அப்ப இந்த காட்சி என்னன்னா, இந்த ரீகன் சுடப்படுகிறார். அவர் ஆஸ்பத்திரி கூட்டு போறாங்க. சிரித்துக்கொண்டே தன்னுடைய உடன் அந்த அதிகாரிடம் பேசிக்கொண்டே சென்றாராம். சிரித்துக்கொண்டே. எவன் சுட்டான் அவனை முதல்ல போட்டு தள்ளியா அப்படின்னு நம்ம சொல்வோம். எவன் உடனே அவனை கட்டு துண்டுமா அப்படியே சல்லட மாதிரி காலி பண்ணு அப்படின்னு கோவம் வரல. அமெரிக்க நாடு அதிபர் இப்ப ட்ரம்ப் இருக்காரு பாருங்க, அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்க. அப்போ ரீகன் அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த நிகழ்ச்சி சொல்றாங்க, சிரித்துக்கொண்டே மருத்துவம் பேசிக்கொண்டு சிரித்துக்கொண்டு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்படுகிறார். இது முதல் காட்சி. திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் சுடப்படுகிறார். சுட்ட உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை, என சுட்டவனை நான் சந்திக்கணும், அவரை நான் மனதார மன்னிக்கிறேன்னு சொன்னார். இதான் நடந்துச்சு. அப்போ ராஜ்மோகன் காந்தி என்ற ஒரு இந்திய ஆங்கில பத்திரிகையாளர் அடுத்த நாள் தலையங்கத்தை எழுதுகிறார். ரீகன் இந்த சுடப்பட்ட போது சிரித்து கொண்டு சென்றாரே, அது அவருடைய மனித தன்மையை வெளிப்படுத்தியது. It shows his humanity. ஆனால் திருத்தந்தை போப் சுடப்பட்ட போது அந்த மனிதனை சந்திக்கிறேன் மன்னிக்கிறேன் சொன்னால, அது அவருடைய தெய்வீக தன்மை, டிவினிட்டி வெளிப்படுத்துன்னு சொன்னாராம். பிரியமானவர்களே, இன்று முதல் பகுதி நான் சொன்ன நிறைய காரியங்களுக்கு அனைவருமே நம்ம திருப்பி ரெக்கார்ட் போட்டு நீங்க பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டாம். ரீவைண்ட் பண்ணி பார்த்தா நம்ம எப்போது நாம் மன்னிக்கிறோமோ அப்போது நாம் கடனுடைய சாயலை தாங்குகிறோம். கடனுடைய பிள்ளைகளாக கடவுளுடைய சாயலை தாங்குகிறோம். இன்னைக்கு நான் நிறைய முறை யோசனை, முதல் மாசம் ரொம்ப அழகாக அந்த சவுல் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்க, தாவீதை போட்டு தரலாம். நீங்க பாருங்க, உங்களை ஒருத்தர் போட்டு தரலாம் வெயிட் பண்ணிருக்காங்க, நீங்க மாட்டினை காலி. ஆனா கதை வந்து ட்விஸ்ட் ஆயிடுச்சுங்க. என்னன்னா தாவீதிட்ட வந்து சவுல் வகையா மாட்டிக்கிட்டாரு. நீங்க யோசிங்களேன், உங்களை ஒருத்தர் போட்டு தரலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, ஆனா நீங்க அவரு உங்க கையில சிங்கம் தான் குகையில மாட்டிக்கிச்சு, உங்க கையில மாட்டிக்கிச்சு. வச்சு செய்வீங்களா விட்டு விடுவீங்களா? மாட்டினடா உன புலி போடுற மன செம்ம. நீ பாருங்க, இது அழகான ஒரு காட்சி. அவன் சொல்ல, நம்ம ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே கூத்து. அவன் சொல்றான் பாருங்களேன், முதல் மாசத்துல அவன் சொல்லுவான், அந்த அபியாவா அவன் சொல்றான் பாருங்க, ஒரே கூத்து, ஈட்டியால் அவரை 2 முறை குத்தான், ஒரே கூத்தா கூத்துனேன். வசனம் மிக அழகு, நான் சொல்ல. அவன் சொல்றான் பாருங்க, அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் எதிரியை உம்மிடம் ஒப்படைத்துள்ளார், அதனால் இப்போது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல். நீ பாருங்க, அப்ப எவ்வளவு வெறி இருக்கும். ஒரே கூத்து, ஒரே கூத்து நிலத்தில் குத்த போகிறேன். நான் பேசுனா அந்த கோபம். அப்போ தாவீதை வந்து அவன் கொலை பண்ணலாம்னு நினைக்கிறான். ஆனா இவன் வந்து பகையமாப்பா. அவன் சொல்லுவான் பாருங்க, தாவீது யாரு, அவர் யார் தெரியுமா? அவரை கொல்லாதே, அவர் ஆண்டவன் திருப்பொழிவு செய்யப்பட்ட, அவர் மேல் கை வைத்து விடுவன் குற்றமற்றவன். நீங்க பாருங்க, ரொம்ப இதான் நினைக்கிறேன். தாவீது ஏன் கடவுளை உயர்த்தினார்னா, அவரு திருப்பாடல்கள் பாடினார். 40 ஆண்டுகளை வந்து தாவீது அரசராக ஆட்சி செய்ய, நிறைய குறையுள்ள மனிதன், நிறைய பாவம் செஞ்சிருக்கிறார். நீங்க பாருங்க எவ்வளவு அழகானது. அப்ப சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப வாஸ்தவம் அங்கிருந்த அத்தனை பேருக்கு ஆண்டவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை வரவழைத்தார். அங்க குன்று மேல் போயிட்டு கத்துறாரு தாவீது, செல்போன்ல பேச, ஏய் ஏன்ட மாட்டின, நான் உன்னை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, தூரமா போய் வசனம் சொல்றது விச அழகான வசனம். குன்று மேரே சவுல், என்கிட்ட மாட்டின, ஆனா இந்தா உன் ஈட்டி, நான் உன்னை கொள்ளிருப்பேன்ல, உன் ஈட்டியும் நீ வச்சிருந்த தண்ணி ஜாரும் என் கையில இருக்கு. அப்பதான் எனக்கு ரொம்ப அழகாக நான் வாசிக்கிற பதிவு. நம்ம ஒவ்வொருவரும் நீங்க எப்போது ஒருத்தரை மன்னிக்கிறீங்களோ அப்போது நீ கடவுளுடைய சாயலை தாங்குகிறீர்கள். ரெண்டாவது விஷயம், நிறைய நேரங்கள் நீங்க பாருங்களேன், இன்னைக்கு சொல்றாங்க நிறைய டாக்டர்ஸ் நிறைய விஷயம் பத்தி நம்ம சிந்திக்கலாம். நிறைய நேரங்கள் நீங்க ஒருத்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு எதிரி வச்சிருக்காங்க, ஏதோ பகைவர் வச்சுங்க, அவன் எங்க இருப்பான், நீங்க அவனை பத்தி யோசிச்சுட்டே இருப்பீங்க. அவனை பார்க்கும் போதெல்லாம் அவனை நினைச்சிட்டு பண்ணா இதை பண்ணா அதை பண்ணா இதை செஞ்சா, அவன் என்ஜாய் பண்ணி இருப்பானா, நம்ம தான் உடம்பு சரியில்லாம போயிடுமா.
கண்ணாடி மாளிகைக்குள் உட்கார்ந்து கொண்டு வெளியிலே கல்லை எறிபவர்களை போல இருக்கிறோமா. கண்ணாடி மாளிகைலாம் உள்ள இருக்கும், ஆனா அவன் வந்து வெளியே இருந்து இங்க இருந்து ஏய் மங்கள அப்படி அவன் எங்கேயோ போயிட்டு இருக்கான். இன்னைக்கு நிறைய உடல்நல குறைவுகளுக்கு காரணமே இந்த மாதிரி எண்ணங்கள் தான். அவனை பத்தி இவனை பத்தி அவ இதை பண்ணா இவ இதை பண்ணா இதே நினைச்சிட்டு போடு. அந்த கல்லை திருப்பி எரிஞ்சா என் கண்ணாடி மாளிகை என்ன ஆகும் தெரியல, என்ன ஆகும்? சுக்கு நூறாக உடையும். இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இன்னைக்கு செகண்ட் பாயிண்ட் இதுதான். நம்ம நிறைய நேரங்கள்ல அவங்க பண்ணாங்க இதை பண்ணாங்க, பழைய கதையை புராணத்தையே அந்த காலத்துல பார்த்த, இந்த கோயில் கட்டும் போது பார்த்த, அந்த ஊர்ல பார்த்த, அந்த திருவிழா பார்த்த, அங்க கோவா போன பார்த்த, இவன் அப்படி பண்ணான், அவன் கல்யாணம் ஆன போது பார்த்த, இவன் என்ன சாப்பாடு தரல, அவன் எனக்கு காசு தரல, அவன் என் மூஞ்ச காட்டினான். ஏய் எங்கடா இருக்கீங்க? எங்க போயிட்டு இருக்கோம்? நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் கூட அதே பழங்கதையை தான் வந்து நம்ம நிறைய நோய்களுக்கும் மன்னிக்கிற போது. ரெண்டாவது பாயிண்ட், நிம்மதி பெருகுகிறது. நீங்க பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் நிம்மதியே இல்லைன்னு சொல்றான். நிறைய நேரங்கள போட்டு 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 இருக்கிற நிம்மதி, சந்தோஷமா இருக்கிற வீட்டுல எல்லாம் சாப்பிட்டுட்டு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரத்துல இருந்து எல்லாம் சாப்பிட மாட்டீங்க வேற, ஏன்னா அது தவக்காலம், கறி மீனை சாப்பிட மாட்டீங்க, எல்லாம் மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிட்டு நல்லா உடம்ப தேத்த விட்டு போட்டு எல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனா உடம்பு யாராவது வராது. ஏன் சொல்ல, உள்ள நிறைய வச்சுருப்பாங்க உள்ள. சும்மா சொன்னேன். இன்னைக்கு ரெண்டாம் விஷயம், எப்போதெல்லாம் நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அப்போதெல்லாம் நிம்மதி பெருக்கெடுத்து போட்டுக்கிறது. மூன்றாவது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய நேரம் சொல்றேன், யார் ஒருத்தரை பார்க்கிற போது இந்த பகைவரை பார்த்து நம்ம ஓடுறோம்னா, நீங்க வந்து கையால் ஆகாத தனம் அப்படின்னு சொல்றான். எப்பெல்லாம் நீங்க மன்னிக்க முடியல அப்பெல்லாம் நீங்க எல்லாம் மிருகத்தனமானவர்கள். மிருகம் நமக்குள்ள போய் நீ சொல்லலாம், மனிதன் பாதி மிருகம் பாதி இரண்டு செய்த கலவை நான் அப்படின்னு சொன்ன மாதிரி நிறைய நேரங்களில் என்கிட்ட நல்ல விஷயம் இருக்கு, ஏன்னா திரு அப்பப்போ வந்துடும் இந்த மிருகத்தனம் வந்துருப்பல. நீங்க எப்போது மன்னிக்கிறீங்களோ அப்போது நீங்கள் முதிர்ச்சி அடைந்தவளாக. அதான் பவுலுடைய அழகாய் சொல்ற, விண்ணை சார்ந்தவை மண்ணை சார்ந்தவை. நம்ம எல்லாம் மண்ணை சார்ந்தவை தான். அதுலயே அவ வண்டி வாங்கிட்டா, இவ அதை பண்ணிட்டா, அவ என்னை ஏமாத்திட்டா, இவ பொறாம போட்டி சண்டை சச்சரவுகள் கோபம் குரோதம், இவ அழகா ட்ரெஸ் போட்டு வந்துட்டா, நான் எப்படி இருக்கேன், அவ என்ன பண்ணா தெரியல, மேக்கப் போட்டு வந்துட்டா பாரு, ஆமாவா அப்படியே ஒரு ரீல்ஸ் வருது, ஆமாவா. அது மாதிரி இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல இருந்துட்டு நல்லா அழகா இருக்காங்க. ஓகே சொல்லுங்க, தப்பு இல்லை, நீங்க எல்லாம் உடம்பு நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கீங்களா, சரியா சாப்பிடலையா அப்படியே. அப்புறம் இப்பெல்லாம் வந்து பேசல. முதிர்ச்சியற்றவர்கள் தான் மன்னிக்க முடியாதவர்கள். நீங்க மன்னிக்கும் போது முதிர்ச்சியானவர்களா இருக்கீங்க. சில பேர்லாம் கண்டுக்கு நானும் தட்டிட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா உன் பிரச்சனை என் பிரச்சனை இல்லை, நான் தூங்கணும், என் தூக்கத்தை நான் கெடுத்து கொள்ள விரும்புவதில்லை, நான் ரொம்ப செல்ஃபிஷ். நான் தினந்தோறும் வேண்டது கூட, என்னை யாராவது வெறுக்கிறாங்களே, என்னை யாராவது தப்பா பேசுறான், அதை மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான். நான் யாராவது தப்பா பேசாம எனக்கு நல்ல வலிமை தான். அப்ப 3 விஷயம் தான். ஒன்று, நீங்கள் மன்னிக்கிற போது கடவுளுடைய சாயலை தாங்குகிறீர்கள், கடவுளாகவே மாறுறீங்க. அது சொன்னா அது அடுத்த பாயிண்ட், பட் நான் விட்டுருவோம். கடவுளாகவே மாறுகிறீர்கள். 2வது நான் சொன்னாரு, நிம்மதி பெருக்கெடுக்கிறது. எப்பெல்லாம் மன்னிக்க அப்புறம் நிம்மதி பெருக்கெடுக்கிறது. நிம்மதி நம்மகிட்ட போவே போவாது. சந்தோஷமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், நல்ல ஆண்டு நல்லா வச்சிருக்காருங்க. சொல்லுங்க சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்லுவீங்க? போங்க பாத, நல்லாவே இல்லை பாத, உடம்பு சரியில்லை பாத, அது இல்லை பாத, இது இல்லை பாத, புலம்பினே இருப்பான் பாருங்க. மன்னிங்க, நிம்மதி பெருக்கெடுத்து. 3வது, இந்த 3வது சொன்ன முதிர்ச்சியானவர்களாக நம்ம வந்து மெச்சூர். அவர் பாருங்க, அவர் பேச்சு பாருங்களேன், அவர் நடத்த பாருங்களேன், முதிர்ச்சியானவர்களா இருப்போம். ரொம்ப இம்மெச்சூர்டா பிஹேவ் பண்ணுவான் பாருங்க. இம்மெச்சூருங்க அவன், செம்ம எல்லாரும் வச்சுக்கிறான் அப்படின்னு சில பேர் இம்மெச்சூரிட்டி. அப்ப இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இதுதான் 3 மாசம் நமக்கு தருகிற அருமையான. இன்னைக்கு நான் கூட நினைக்கிறேன், நீங்க சாவ வரைக்கும் நம்ம கண்டிப்பா யாராவது ஒருத்தர் நமக்கு அகேன்ஸ்டாவே இருப்பாங்க. நான் அப்படி இருப்பேன், நான் யாருக்கும் அகேன்ஸ்டா இருக்கக்கூடாது. மேபி என்னுடைய பேச்சோ என்னுடைய நடத்தையோ மற்ற புரியும், அது அவன் பிரச்சனை. நான் மனதார வசனம் ரொம்ப அழகா சொல்றான். இன்னைக்கு ரொம்ப அழகான வசனம், எந்த அளவையால் அளப்பீங்களோ அதை. நீங்க வந்து காசு இல்லையா, இது ரொம்ப அழகா, அது ஒரு பெரிய தீம், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு நாள். எந்த அளவு, இதுதான் சொல்றாங்க, பெருக்கெடு கொடுங்க, அம்மிக்கு கூலிக்கு போவாங்க, என்னத்த வாரின்னு போறீங்க, காசு பணமா என்ன, சரிங்க சாரி ஓகே தெரியாம பேச மன்னிச்சிருங்க, சாரி மன்னிச்சிருங்க, அவ்வளவுதான். இந்த மன்னிப்பு இந்த வாயில வருமா பாருங்க, அது வரத்துக்குள்ள நம்ம படுவோம். நான் ஏன் கேட்கணும், நாம ஏன் கேட்கணும், அவதான தப்பு பண்ணா, இவதானே பேசுறேன், நான் ஏன் வரணும்,
கேட்டேன், நான் கொஞ்ச போறேன், நீ கேளுங்க. கடவுள் அமைக்கி சரிந்து விழும்படி நல்ல உடல் சுகத்தை, நீண்ட ஆயுளை, மகிழ்வை, நிறைவை, நிம்மதியை தரும். எனக்கு நாள் நினைக்கிறேன் இது அழகான ஒரு தலைப்பு. நம்ம தவக்காலத்தை சிந்திக்கணும் கிடையாது. தினந்தோறும் கூட நம்ம இன்னைக்கு நைட் படுக்கும் போது எத்தனை பேர்ல நீங்க சண்டை போட்டீங்க? நான் சொல்லுவேன், இதை நான் பண்றதுதான் எக்ஸசைஸ் மாதிரி. நைட் படுக்கும் போது காலில இருந்து நைட் வரைக்கும் எத்தனை பேர் திட்டினீங்க? அனைவரே மன்னிச்சு, தெரியாம பேசிட்டு ஃபோன் பண்ணியா, சாரி நான் தெரியாம பேசிட்டு மன்னிச்சு, ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க. ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டீங்க. ஏன்னா நம்முடைய மகிழ்வை நாம தொலைத்து போகக்கூடாது. நம்முடைய நிம்மதியை யாரும் எடுத்து போகக்கூடாது. நம்ம வாழ்வு வளர்ந்து 54 வயசு முதிர்ச்சியான இன்னும் சின்னத்தனமா குழந்தை மாதிரி இருந்தா நம்மள எல்லாம் கேலி பண்ணுவான். அந்தந்த வயசுக்குரிய விஷயங்களை பாருங்க. 60 வயசு 70 வயசு இன்னும் நம்ம இன்னும் அப்படியே இருப்போம் பாருங்க. நம்ம இன்னும் மாறாமலே இருப்போம். அது இன்னைக்கு அழகாக ஆண்டோடைய வார்த்தைக்கு நமக்கு செல்வது. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு யார் இது பண்ணாலும் கஷ்டமா தான் இருக்கும். நான் பேசுறது உங்களுக்கு எளிதாக இல்லை, கஷ்டமா தான் இருக்கும். பட் அதை மன்னிக்கக்கூடிய, மறக்கக்கூடிய, அந்த மனிதர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மனிதர்களாக மாற அருள் வேண்டுவோம். எழுந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். மன்னிக்கப்படுவேன் என்று சொன்ன ஆண்டவர் தான் சாகும் தருவாயில கூட, தந்தையே இவள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இப்படி மன்னியும் என்று தன்னை கொலை செய்தவர்களையே மன்னிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே அருமையான வேளையில நாமும் மன்னிப்பின் பிள்ளைகளாக மாற அப்படியான அருள்வரங்களை ஆண்டவர் நமக்கு தர நம்முடைய தேவைகளை அவருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டு. ஆண்டவரால் திரிபொழிவு செய்யப்பட்டவர்களாகிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் இறைமக்களை நிறைவாழ்வில் வழிநடத்த தேவையான அருளினை உம்மிடமிருந்து பெற்றிடவும், அருள் பொழிவு பெற்ற அவர்களை பொதுநிலையினர் யாவரும் தாவீதை போல மிகுந்த மரியாதையோடு நடத்தி பணிந்து வாழ்கிற பண்பினை பெற்றிடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மண்ணை சார்ந்த மனிதர் வாழ்வினில் எதிர்நோக்கை விதைத்திட விண்ணை சார்ந்தவராம் இயேசுவையே தாரை வார்த்த தந்தையின் பரிவுள்ளத்தை இவ்வுலகு மற்றும் நாட்டை ஆள்கிறவர்கள் அமைதியிலும் நீதியிலும் வழிநடத்த வேண்டுமென்றும், மன்னக விண்ணக விதிகளின்படி ஆட்சி புரிய வேண்டுமென்றும்
எம் தேசமும் பரந்த இப்பாருலகும் நலம் பெற வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகிறார். உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குகிறார் என்கிற திருப்பாடல் வரிகளின்படி மாந்தர் அனைவரும், குறிப்பாக எம் பங்கில் வாழ்கிற அனைவரும் உமது பேரன்பையும் இரக்கத்தையும் சுவைத்து நோய்கள் அனைத்தும் நீங்க பெற்று நலன்கள் அனைத்தாலும் நிரப்ப பெற்று நிறைவாழ்வு வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எந்த அளவையால் அளக்கிறோமோ அதே அளவையால் எங்களுக்கும் அளக்கப்படும் என்கிற நற்செய்தி தரும் பாடத்தை பயின்றவர்களாய் அடுத்திருப்போர்க்கு ஆதரவு, இல்லாதோர்க்கு ஈகை, பகைவருக்கு பரிவு, அனைவருக்கும் அன்பு பொழிந்து தந்தை இரக்கம் உள்ளவராய் இருப்பது போல் நாங்களும் இரக்கம் உள்ளவர்களாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். கண்களை மூடுவோம். ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஃபீஸ் ஆஃப் த ஃபீஸ்லெஸ் அப்படின்னு ஒரு படம். தமிழ்ல ஆங்கிலத்துல பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. யாரை பற்றி இந்த படம் அப்படின்னா, இன்றைய விடாநாயகி ராணி மரியா பற்றி தான். ரொம்ப அழகான படம். ஒரு 1.25 மணி நேரம் இந்த படம் போகிறது. ராணி மரியா அந்த பழங்குடி மக்களுக்கு பணியாற்றியது. அதன் வழியாக ஏற்பட்ட கோபம், அவருடைய ஒருத்தன் 20 இடங்கள்ல குத்துறான் பஸ்ல போகும்போதும். ரத்த வெள்ளத்துல ராணி மரியா இறந்து போகிறான். அப்படி உடன் சகோதரி அவங்களும் அருள் சகோதரி இதை கேள்விப்படுறாங்க. அதனால ஜெயில போட்டுறாங்க குத்துறவனை. இவங்க போய் அந்த தன்னுடைய சகோதரி ராணி மரியாவை சாகடித்தவனை, கொலை செய்தவனை ஒரு முறை இல்ல 20 முறை குத்தி கொலை பண்ணியிருக்கான். அவன் கையில ரக்ஷா பந்தன் கட்டி என்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த படத்தை ரொம்ப அழகான ஒரு காட்சியை நான் பார்த்து மகிழ்ந்தது. நாங்கெல்லாம் குருக்கள்லாம் அந்த கொலை செய்தவனை ரிலீஸ் பண்றாங்க. ஆனா அவங்க வீட்டுக்கு கேரளாவுக்கு கொண்டு போறாங்க. அவங்க வீட்டுல இந்த ராணி மரியா அப்பா அம்மா அனைவருமாக ஏதோ இவரை ரெட் கார்பெட் வெல்கம் பண்ற மாதிரி, உலக சாதனை பண்ண மாதிரி, ஒரு கொலை செய்து தன்னுடைய மகளை கொலை செய்தவனை அன்போடு வரவேற்று அவருக்கு உணவளித்து, எங்க பையன் நீ இது ஒரு நிகழ்ச்சி இருக்குமா அப்படின்னா, இது கட்டுக்கதை இல்ல, நடந்த கதை. அவங்களை இன்னைக்கு புனித நிலைக்கு உயர்த்துவதற்காக திரு அவை முயன்று கொண்டு இருக்கிறது. கண்களை மூடலாம். நீங்க நிறைய நேரங்கள் நீங்க நினைக்கலாம், ஃபாதர் இதெல்லாம் எப்படி ஃபாதர்? போங்க ஃபாதர், அவங்களாம் சிஸ்டர் ஃபாதர் அல்லது அவங்களாம் புனிதர்கள். அவங்களாம் மனிதர்கள் தான். நிறைய நேரங்கள் நம்மள மன்னிப்பு அப்படி விஷயம் மறந்து போனதாக இல்லை, நம்ம கொடுக்காம அப்படியே வச்சுட்டு இருக்கோம். அதான் பிரச்சனை. கொடுக்கணும் அப்படின்னு மனம் இல்லாமல் தான். ஒருத்தர் கொலை செய்தவனையே தன்னுடைய வீட்டுல கூட்டு தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கு யாருக்கு வரும்? அவங்க மேல இருந்து வந்தாங்களா? அவங்க நம்மள மாதிரி மனிதன் தானே. அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம கேட்ட இறை வசனங்கள் மீண்டும் மீண்டுமாக நம்ம சொல்லுதுதான். இன்னைக்கு நம்ம தெய்வத்துடைய சாயல் ஆண்டவர் சொல்றார், மனிதனை தன்னுடைய சாயலாக பாவனையாக படைப்புமாக சொன்னார். இங்க மனம் கடவுளுடைய சாயலை தாங்கி இருக்கும். நிறைய நேரங்கள்ல நம்ம இன்னொரு பக்கம் நமக்கு தெரிய சொல்வேல, என் மறுபக்கம் உனக்கு தெரியாது, நான் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சில பேர் விளையாட சொல்லுவாங்க பாரு. இந்த மறுபக்கம் என்பதுதான் இதுதான். போட்டி, பொறாமை, சண்டை, குரோதம், பழி வாங்குது, இது மாதிரி உள்ள வெளியே காட்டமான சில பேர் வெளியில நம்ம காட்டவே மாட்டோம். அப்படியே போட்டு 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 உள்ளே வச்சுருப்போம். அப்படியே உள்ள கடுக்கடுக்கும் பாருங்களேன். அதனாலதான் நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போறோம். நிறைய தேவையில்லாத நோய்களை விலை கொடுத்து நாம் வாங்கி கொண்டு இருக்கும் நேரத்துல நாம் மீண்டுமாக சொல்லுதுதான். நம் கண் முன்பாக எத்தனையோ மனிதர்கள் இப்படியாக வாழ்ந்து சென்று இருக்கிறாங்க. நம்மால் அப்படி இருக்க முடியுமா தெரியல. பட் இருந்தால் நான் சொல்றேன், மன்னிக்க கூடியவர்களாக, அந்த மனிதர்களுக்காக ஜெபம் செய்யக்கூடியவர்களாக, அவளையினால் நம்ம விட்டுனோம் தும்மி அதையே நினைச்சுக்கிட்டு இன்னும் பழைய கதையே நம்ம நினைத்து கொண்டு இருப்பதை விட்டு விட்டு 2025ஆம் யூபிலி ஆண்டு நாம் ஒரு புதிய மனிதர்களாக மாறக்கூடிய மனதை ஆண்டவன் தர அருள் வேண்டுவோம். அன்பின் ஆண்டவரே,
அருமையானது நல்ல நானுக்காய் எமக்கு நன்றி. இதோ உமது வார்த்தைகள் வழியாக எங்கள் இதயங்களை எல்லாம் நீ பண்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. நாங்களும் கூட உமது அடிச்சுவட்டை பின்பற்றி பிறரை அன்பு செய்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு அருள் தருகிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். அன்புக்குரிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உமை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் உமது மாட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இவ்வழி எங்கள் மீட்புக்கு பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா,
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதனுக்கு உமது இறையியல்பின் ஆதரவை அளிக்கின்றே. மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே அருளுகின்றேன். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கு உரியது என்பதை நாங்கள் உணர்கின்றோ. அவர் வழியாகவே எமது மாண்பை வான தூதர்கள் அணிகள் வழிபடுகின்றன. ஒன்றொருமுன் எக்காலமுக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாண்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு இருந்தை அருந்தி பின்பு கிணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அடைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இரண்டில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண மக்க ஊழியம் புரிய தகுந்தபடி ஏற்றுக்கொண்டிருமை கண்டு செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவுடைய ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியாலும் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறேன். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் பேராய ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திருந்தோம். இந்த புதிய நாளுக்காய் நாம் ஆண்டவருக்கு அன்று செல்வோம். இந்த நாளை காண்பதற்குரிய அருடைய ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். அப்படி அருள்கர நம்மோடு இருந்து நம் அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்று என்றார். சிறப்பாக இன்று பிறந்த நாள் விழாக்களையும் திருமண ஆண்டு விழாக்களையும் கொண்டாடி மகளத்தனை பேருக்காகும், நம்முடைய ஜபவதிகள் கேட்ட அனைவருக்காகும், பலவிதமான உடம்புல நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற யாவருக்காகும் நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே கலந்து ஜெபித்து கொண்டிருக்க நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வேண்டுதலுக்காகும் சிறப்பாக இதோ இந்த இறுதி ஆண்டு பிள்ளைகள் தன்னுடைய தேர்வுகளை எழுதுவதற்காக தயாரித்துக் கொண்டிருக்கிற வேளையில இந்த 10ஆம் வகுப்பு 11ஆம் 12ஆம் வகுப்பு பிள்ளைகள் நல்ல முறையில் தங்களை தயாரித்து இந்த தேர்வுகளை எதிர்கொண்டு நல்ல மதிப்புகளை பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான ஞானத்தையும் ஞாபக சக்தியும் தரமினும் என்று மன்றாடும். ஆண்டவர் நம்ம இருப்பது போல ஏற்றுக்கொள்கிறார். அழகான ஒரு வசனம். பிறகு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பி அதை நீங்களும் அவளுக்கு செய்யுங்கள். அதிகமா யோசிப்பேன், என்ன மற்றவங்க அன்பு செய்யணும், என்ன மற்றவங்க புரிஞ்சுக்கணும், என்ன மற்றவங்க லவ் பண்ணணும், என்ன மற்றவங்க அக்செப்ட் பண்ணணும், என்ன மற்றவங்க உற்சாகப்படுத்தணும், என்ன மற்றவங்க தட்டி கொடுக்கணும். கொஞ்சம் நின்று யோசிங்க. நீங்க எத்தனை பேரை, நாம் எத்தனை பேரை உற்சாகப்படுத்தி இருக்கோம், நாம் எத்தனை பேரை தட்டி கொடுத்துருக்கோம், நாம் எத்தனை பேரை மன்னிச்சிருக்கிறோம், நாம் எத்தனை பேரை லவ் பண்ணியிருக்கிறோம். இதுதான் இன்னைக்கு பிரச்சனையே. அப்ப இன்னைக்கு நானும் அதை செய்யணும். நமக்கு வரணும் எதிர்பார்க்கணும். நீங்களும் கொஞ்சம் தாராளமா இருக்கணும், கஞ்சத்தனமா இருக்கக்கூடாது. கொஞ்சம் மனதை விசாலமாக்கி கொள்ளணும். காசு பணம் சொல்ல, மன்னிப்பது, அக்செப்ட் பண்ணிப்பது, ஏற்றுக்கொள்வது. இன்னைக்கு இப்படியான ஒரு உலகத்தை நம்ம இன்னைக்கு இணைந்து பணியாற்றுவது. இன்னைக்கு தனியாலாம் செய்ய முடியாது. குடும்பம் அப்படின்னா கணவன் மனைவி பிள்ளைங்க. ஒருத்தர் வீட்டுக்கார் கண்டிப்பா சாமான் கழுவி ஆகணும், சில வீட்டை பெருக்கி ஆகணும். இது ஏன் வேலை இல்லை, பொண்டாட்டி வேலை சொல்லக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் உலகம் மாறிடுச்சு. இன்னைக்கு அப்படியான ஒரு உலகத்தை நம்ம வாழுகிறோம். அப்பதான் இதுதான் இணைந்து பணியாற்றும். இன்னைக்கு நினைக்கிறேன், நம்ம வாழ்ற உலகத்துல, வேலை செய்யற இடத்துல, பணி செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல இன்னைக்கு விதவிதமான வித்தியாசமான மனிதர்கள், பல பின்னணியை கொண்ட பேக்ரவுண்டை கொண்டவங்க. நீங்க நினைக்கிற மாதிரிதான் மற்றவங்க இருக்கணும்னு எதிர்பார்க்கவே முடியாது. அப்படின்னா நீங்க முட்டாள்கள், இந்த உலகத்துல வாழ தெரியாதவர்கள். அதான் நிறைய பாருங்களேன், இன்னைக்கு இந்த சோசியல் மீடியால அரசியல்வாதிகள் என்ன பேசி கொண்டிருக்காங்க. ஒருத்தர் அவரை பத்தி இவரை பத்தி ஒரே கழிவு ஊத்தி கொண்டே இருப்பதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். நானும் நீங்களும் கூட அந்த கூட்டத்துல ஒருவராக மாற்றிக்கொள்ளக்கூடாது. நம்ம வித்தியாசமானவர்களாக வாழணும், முதிர்ச்சியடைந்தவர்களாக மாறணும். அதற்கான நல்ல விஷயங்களை, குறிப்பாக நம்முடைய மனதை இலகுவாக வைத்துக் கொள்ளணும் சொல்றாங்க. இன்னைக்கு மனம் லேசா இல்ல, பாரமா இருக்கு. அதனால இன்னைக்கு நிறைய கஷ்டங்கள், முகத்துல மகிழ்ச்சியே இல்லை. ஒருத்தர் எனக்கு கேட்டார் காலையில, பல நீங்க தங்க பஸ்மம் சாப்பிட்றீங்களான்னு கேட்டார். ஏன் அப்படி கேட்டீங்க? ரொம்ப முகம் நல்லா இருக்கு, அழகா இருக்கு. தெரியல, நான் தங்க பஸ்மம் சோறு தான் சாப்பிட்றேன். என் மனதை லேசாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுறேன். அவ இன்னைக்கு நான் கூட நீங்களும் நம்ம லேசா வச்சுப்போம். நிறைய தூக்கி போடுங்க, தேவையில்லாத குப்பைகள்லாம் வச்சுக்காதீங்க, நிறைய சேர்த்து வச்சுக்காதீங்க. பழைய ரெக்கார்டே திருப்பி போட்டு பேசி நேரத்தை வீணடிக்காதீங்க. புதிய மனிதர்களாக புதிய விஷயங்களை யோசிங்க. கடந்ததை மறக்கணும், கண் முன்னால் இருப்பதை நினைச்சு நடக்கணும். நமக்கு முன்னாடி நிறைய விஷயம் ஓடணும். நம்ம அதற்கான அருளை ஆண்டுவிட வேண்டும். உயிர் தெழுவும் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதரி இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியிலேற்று அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணிதாயான புனித மிக்க மரியாள், ஆரோக்கிய என்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான புனித அந்தோணியார், புனித திருத்தூதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தெய்வ சகாய், இவ்வுலகில் எமக்கு கொண்டவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரும் நாங்கள் இடையே வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஒவ்வொரு
முறையும் நாம் இந்த ஜெபத்தை பல முறை ஜெபிக்கிறோம். ஆனால் அதுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. கரங்களை விரிப்போம். நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். ஆமா, நாங்கள் மன்னிப்பது போல கரங்களை விரிப்போம். ஆண்டவரே, நாங்க எங்களை நீங்க எப்படி மன்னிக்கிறீங்க அதே மாதிரி நாங்களும் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க ஏற்றுக்கொள்ள வரம் தாங்க என்று சொல்லி கற்பித்த ஜெபத்தை ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடலும் என்றால் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமிரளமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செய்யும் அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்துவதற்கு முடிந்தவரை எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை எல்லாம் பாராமல் ஆண்டவரே அவருடைய பாத தண்டையிலே வந்து குழுவி இருக்கிற விசுவாசத்தையும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி பார்த்து இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பங்களையும் பங்கு சமூகத்திற்கும் நாட்டிற்கும் உலகத்திற்கும் அமைதி, நிம்மதி, ஒற்றுமையும் சமாதானத்தையும் நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சுகத்தையும் நலத்தையும் தந்துள்ள திருவிழம் கொள்கிறார் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவனே அன்பின் அமைதி முகமலர்ச்சியோடு ஒருவர் மற்றவரை பார்த்து தெரிவித்துக் கொள்வோம். உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிடப்படி தூய் ஆவியார் ஒத்துழைப்பா உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்விடை தவிர இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தால் எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உடைய கட்டளைகளை கருத்து நிற்க செய்திருளும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாது. இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரை உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் சமரி படைத்த அனைத்தையும் நல்லதென கண்டார் என்று தொடக்கம் உள்ள வாசிக்கிறோம். நம்ம கெட்டவங்க கிடையாது, நல்லவங்க தான். சில பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கிற சில நிகழ்வுகள், சில விதமான அனுபவங்கள் தான் நம்ம இந்த மாதிரி கோபங்களோடு மன்னிக்க முடியாத மனிதர்களாக மாற்றி விடுகிறது. ஆண்டவர் சொல்றார், மன்னியுங்கள். கடவுள் அழிமிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நம்மை நலங்களால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நம் அனைவரும் கடவுளுடைய சாயலை தாங்கியவர்களாக வாழ அழைப்பு விடுகிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெரு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. என்
நிலையானது. வரமாகும் உன் அன்பு, வாழ்வாகும் உன் வாக்கு, உன்னாலே என் வாழ்வு உயர்வானது. உன் அன்பில் நனைந்தேன், உன்னோடு கலந்தேன், உன் மாண்பை பகிர்ந்தேன், உனதாகிறேன். உன் அன்பில் நனைந்தேன், உன்னோடு கலந்தேன், உன் மாண்பை பகிர்ந்தேன், உனதாகிறேன். இன்னகம் வாழ்பவா, இறையாள்பவா, இறைவா என் இறைவானவா. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டேன், தெய்வம் என் கண்ணில் பேராவல் கண்டேன். அருள் சூழும் உன் வாழ்வு, அருள் சேர்க்கும் உன் வாக்கு, இறைவா உன் பேரன்பு நிலையானது. அழகான உன் எண்ணம் மறையாது என்றும், நிறைவான என் வாழ்வு மகிழ்வானது. உன் அன்பை உணர்ந்தேன், உன் பாதை நடந்தேன், உன் பண்பில் நீர்ப்பில் உன் வசமாகிறேன். உன் அன்பை உணர்ந்தேன், உன் பாதை நடந்தேன், உன் பண்பில் நீர்ப்பில் உன் வசமாகிறேன். இனகம் வாழ்பவா, இறையாள்பவா, இறைவா என் இறைவானவா. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டேன், தெய்வம் என் கண்ணில் பேராவல் கண்டேன். தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டேன், தெய்வம் என் கண்ணில் பேராவல் கண்டேன். உன்னாலே புதியதானது உறவாய் வாழ்வு இனிமையானது, உன்னாலே புதியதானது உறவாய் வாழ்வு இனிமையானது. எல்லாம் இன்று நீயே என்று உள்ளம் பாடுது. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டேன், தெய்வம் என் கண்ணில் பேராவல் கண்டேன். ஜூபிலி 2025 இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியெரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் நிறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகமும் புதிய மன்னகம் நோக்கிய யாத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுவதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமீன். அன்பானவர்களே, இன்று பொது காலத்தினுடைய 7வது ஞாயிறு. கடந்த வார ஞாயிறுக்கான ரூபாய் 15,110. முதலே அறிவித்தது போல இந்த 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு ஆண்டும் நாம் அவர்களுக்கான சிறப்பு ஒரு ஜெப வழிபாடு ஏற்படுத்தி அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் தேர்வு எழுத அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வதை வழக்கமாக்கி கொண்டிருக்கும். எனவே 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு அன்னைக்கு அந்தோனியா நாள். எனவே அன்று வழக்கம் போல் நடைபெறுகிற திருப்பலியும் அதன் அக்கருடைய ஆராதனை பிள்ளைகளுக்கான சிறப்பு ஜெப வழிபாடு ஏற்பாடு செய்திருக்கிறோம். பிள்ளைகளுடைய பெயர்களை பதிவு செய்ய சொன்னோம். இந்த ஆண்டு 95க்கு மேற்பட்ட பிள்ளைகள் பதிவு செய்து, நம்ம பிள்ளைங்க மட்டும் இல்ல, பிற இந்து பிள்ளைகளும் கூட. எனவே அன்று மாலை அவளுக்காக வெளியிருந்த அருட்தந்தை பிரதீப் அவர்கள் வருகை தர இருக்கிறார். அன்று மாலை பிள்ளைகளை பெற்று உற்சாகப்படுத்தி நேரத்தோடு அனுப்பி வையுங்கள். அவளுக்கான சிறப்பு ஜெபம், அவளுக்கு சின்ன ஒரு மேனா மற்றும் அவளுக்கான பொருட்களை கொடுத்து அவளை உற்சாகப்படுத்த இருக்கிறோம்.
எனவே அன்று மாலை நடைபெறுகிற ஆராதனையிலும் ஜெபத்திலும் திருப்படியிலும் பங்கேற்க பிள்ளைகளை உற்சாகப்படுத்த அன்போடு அழைக்கிறோம். அவ்வாறே தவ காலத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கோம். எனவே கடந்த வருடத்துடைய இந்த பழைய குறுத்தொழி எடுத்து வந்து தரும்படி சொன்னேன். நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. எனவே வெளியில ஒரு பாக்ஸ் வச்சிருக்கோம். எனவே மிக விரைவாக கடைசி நாள்ல முதல்ல வந்து வீட்டில் இருக்கிற கோயிலுக்கு வருகிற போதெல்லாம் இந்த பழைய குறுத்தொழியை கொண்டு வந்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறே வருகின்ற சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை அன்று மாதத்துடைய முதல் சனிக்கிழமை கூட. எனவே காலை வழக்கம் போல திரும்ப இன்று மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் அதை தொடர்ந்து சிறப்பு அன்னையுடைய தேர்வுடைய சிறப்பு திருப்பணியும் நற்கருணை ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு மாதம் நம்முடைய மரியாயின் சேனையினை பிரசிடியத்தை சேர்ந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. புனித மகா அன்புக்குரிய பிரசிடியத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமை வழி நடத்துவார்கள். அன்புக்குரிய வருகின்ற இந்த பிள்ளைகள் மறைக்கல்வி பிள்ளைகளுக்கான தேர்வுகள் மேலே நடந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற 8ஆம் தேதி சனிக்கிழமை நம்முடைய பிள்ளைகளுக்கான மறைக்கல்வி பிள்ளைகளுக்கான மறைக்கல்வி ஆண்டு விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம். உதரியம் என பெருமா எக்ஸாம்லாம் தொடங்கின பிள்ளைகளுக்கு. எனவே அதற்காக ஆசிரியர்கள் பல முனைப்புகள் எடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். எனவே பெற்றோர்கள் தயவு செய்து உற்சாகப்படுத்துங்கள். பிள்ளைகள் நிறைய திறமை இருக்கிற. எனவே 8ஆம் தேதி சனிக்கிழமையாக இருக்கிறது. நம்மளுக்கு முதல் முறையாக வழக்கமா ஞாத்தியம் தான் வைப்போம். இந்த ஆண்டு சனிக்கிழமை வெளியில வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றோம். எனவே இந்த பிராக்டிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள், உற்சாகப்படுத்துங்கள். ஏன்னா அந்த ப்ரோக்ராம் நல்லா வரணும். எனவே பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் பிள்ளைகள் வர முடியாது. கொஞ்சம் தயவு செய்து உடைய மேலான ஒத்துழைப்பை நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு உங்களுக்கு தெரியும், நம்ம வருகின்ற மார்ச் மாதம் 5ஆம் தேதி தவ காலத்துக்குள்ள செல்கிறோம். நம்ம தவ கால நோட்டீஸ் ஆனது ரெடியா இருக்கு. அது அடுத்த வாரம் இதை பத்தி நான் சொல்வேன். நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்கள் தயவு செய்து வெளியில தவக்கால நோட்டீஸ்களை திருநிகழ்வடைந்த நோட்டீஸ்களையும் தவக்கால ஊழியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய பங்கில் இந்த தவக்கால ஊழியர் கொடுக்கிறோம். அது வருகிற காணிக்கை நம்முடைய ஏழை எளிய மாணவர்களுக்காக நாம் உதவி செய்கிறோம். எனவே அந்த ஊண்டியல்களும் தயாரான நிலையில் இருக்கிறது. எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் தயவு செய்து இந்த நோட்டீஸையும் தவக்கால ஊழியர் பெற்று சென்று வீடுகளுக்கு சென்று கொடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறே நாம் அறிவித்தது போல ஒவ்வொரு ஆண்டு நம்முடைய பங்கினுடைய திருவிழாவின் போது நம்முடைய பிள்ளைகளுக்கு புதுநன்மை என்ற அருள் சாதனமானது வடுக்கப்படுகிறது. 10 வயது நிரம்பிய பிள்ளைகள் புதுநன்மை பெறுவதற்கான தகுதி அடைந்திருக்கிறார். எனவே அப்படியான பிள்ளைகள் உங்கள் பெயர்களை தாண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு புதுநன்மை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற பெற்றோர்கள் நம்முடைய உதவி உங்களுடைய பெயர்களை அன்பியத்தின் பெயர்கள் செல் நம்பரையும் குடும்ப அட்டையும் எடுத்து வந்து பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்க. வகுப்புகள் எப்போது தொடங்கும் என்பதை உங்களுக்கு பின்னால் அறிவிப்போம். கடந்த வாரம் அடைந்த நம்முடைய பங்கு பெறை மற்றும் அன்பிய ஒருங்கிணைப்பு கூட்டத்துல நம்ம பங்கு பெறும் அன்பிய ஒருங்கிணைப்பு அன்பிய பொறுப்பாளர்களுக்கு ஒரு நன்றி செலுத்த இருக்கிறோம். அவருக்கான ஒன்று கூடலானது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். எனவே இதை பற்றி பங்கு பெறும் பேசிட்டபடி இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியாது என்பதற்காக சொல்றேன். பொறுப்பாளர்கள் அனைவரும் அன்பிய பொறுப்பாளர்கள் பங்கு பெறுவதற்கு அடுத்த வாரம் நடைபெறுகிற இந்த அன்பின் விருந்திலும் ஒன்று கூடலும் வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பிய பொறுப்பாளர் மட்டும்தான், மற்றவங்களா இல்லை. ஆகவே இந்த நாளுடைய வழிபாடு மிக அற்புதமான விதத்திலே சிறப்பித்து கொடுத்த ராணி மரியா அன்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார ஞாயிறு வழிபாடு இப்பொழுது மிக்கேல் அதிதூதர் ஜப குழுவினர் வந்து சிறப்பிப்பாங்க. நான் சொன்ன ஒரே விஷயம்தான், இன்னைக்கு நான் ஒரு பக்கம் எனக்கு பயமா இருக்கிறது. ஏன்னா நம்முடைய பிள்ளைகள் தோல்வியை எதிர்கொள்வதற்குரிய பிள்ளைகளாக நீங்க வளர்க்கவே மாட்டீங்க. கண்டிப்பா ஓடனா கீழே விழணும், அடி பண்ணும், எழுந்து போடணும். இதுதான் வாழ்க்கையோட நியதி. கீழே விழாம ஓடவே முடியாது. நீங்க நிறைய பிள்ளைகளை நான் பார்ப்பது அந்த அக்செப்டன்ஸ் இல்லை. என்னது தோத்துட்டோம், அவன் ஜெயிச்சிட்டான், நான் ஜெயிக்கல, எனக்கு இங்கிலீஷ் வரல, என்னால படிக்க முடியல. நிறைய நேரங்களை பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு அதுதான் இன்னைக்கு குழந்தைகளிடம் நான் பார்க்கிற பெரிய விஷயம். இன்டெலிஜென்ட், நிறைய ஸ்மார்ட்டா இருக்கான் பையன், பயங்கர ஸ்மார்ட். நம்ம காலம்லாம் கிடையாது. இப்ப இருக்க பிள்ளைகள் எல்லாம் பயங்கர ஸ்மார்ட். பட் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாத்துலயும் வெற்றி தான். நான் தான் வெற்றி. எல்லா நேரம் வெற்றி பெற முடியாது. சில நேரங்கள் நீங்க ஃபெயிலியர், சில நேரம் தோல்வி, சில நேரத்தில் நம்ம காலி. அப்ப இதெல்லாம் என்ன பண்ண ஏத்துக்கணும். இதுதான் வாழ்க்கையினுடைய நியதி. இதை அக்செப்ட் பண்ணும். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நிறைய கத்துக் கொடுக்குறீங்க. இதை கத்துக் கொடுங்க. நம்ம படிக்கிறோம், மேபி நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்க முடியல, நான் A+ வாங்க, பரவாயில்ல, அடுத்த முறை வாங்கிடுவேன். அதுதான் நீங்க ஓட்டுக்கணும். நீ வாங்கல அவன் வாங்கிட்டான், அவன் நல்லா படிச்சிட்டான், இவன் நல்லா படிச்சுட்டான், அவன் மார்க் வாங்கிட்டான், ஓட்ட பந்தயம் போயிட்டான், நீ அப்படின்னா இவன் என்ன பண்றான், அப்படியே ஆஃப் ஆயிடுவான்.
அதனால நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல வளரவே மாட்டான். அனைகள் இன்னைக்கு வசனம் சொன்ன மாதிரிதான், ஆண்டவர் சொல்ற மாதிரி வச்சுங்க, பிள்ளைகளை வந்து நம்ம டிஃபீட் பண்ண, நம்ம யாரும் வெற்றி பெறட்டும், என்னை விட நல்லா பண்றேன் அவ்வளவுதான், போய் விட்டுருங்களேன், நானே தான் பண்ணுமா என்ன, சில நேரத்தில் நானும் கொஞ்சம் வேலைக்கு ஆக மாட்டேன் அப்படின்ற எண்ணங்கள் நமக்கு வரணும். அதை அக்செப்ட் பண்ணும் போது தான் நம்ம அடுத்த நிலைக்கு இன்னும் வேகமாக வீரியமாக ஓடணும், வெற்றி பெறணும் என்ற உந்து சக்தி வரும். எனவே இதை செய்து இதை நம்முடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுங்க. ராணி மரியா அன்பத்தை பற்றி, ராணி மரியாவை பற்றிய அன்பானவர்களே, ஏறக்குறைய 20க்கு மேற்பட்ட இடங்களில் ஆழமான கத்தி குத்துப்பட்டு இரத்தம் சொட்ட சொட்ட மறைசாட்சியாய் மரித்த அருட்சகோதரி ராணி மரியாவின் சிறு வாழ்க்கை குறிப்பு. இவர் கேரளா மாநிலத்தில் உள்ள புல்லுவாளி என்னும் இடத்தில் ஒரு கத்தோலிக்க பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில், மிகவும் பக்தி விசுவாசம் நிறைந்த குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தார். இவருக்கு சிறு வயதிலேயே கன்னியராக ஆக வேண்டும் என்று ஆசை. அந்த ஆசையை தன் பெற்றோரிடம் சொல்லி கிளாரட் சபையில் சேர்கின்றார். அங்கு சேர்ந்து அவர் சமூக பணி, கல்வி பணி, மருத்துவ பணி, ஏழைகளுக்கு உதவி செய்தல் என்று பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். திடீரென்று இவருக்கு மத்திய பிரதேசத்தில் உள்ள உதயநகர் பகுதிக்கு மாற்றல் கிடைக்கின்றது. அங்கு அவர் செல்கின்றார். அங்கும் அந்த பணிகளை அவர் தொடர்ந்து செய்கின்றார். அங்கு ஏழை பழங்குடியின, ஆதி பழங்குடியின மக்களை, அங்குள்ள பெரும் முதலாளி வர்க்கத்தினர் ஆண்டாண்டு காலமாய் தலைமுறை தலைமுறையாய் அடிமை நிலையிலே வைத்திருக்கின்றனர். கொஞ்சம் பணத்தை அதிகமான வட்டிக்கு கொடுத்து அவர்களுடைய நிலப்பத்திரத்தை எல்லாம் கையகப்படுத்தி மிகவும் அடிமை நிலையில், தள்ளப்பட்ட நிலையில் அவர்களை வைத்திருக்கின்றார்கள். அவர்களை கல்வி அறிவை அற்றவர்களாவே வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதை கண்ட ராணி மரியா அந்த மக்களை சந்திக்கின்றார். அவர்களோடு பேசி அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக் கொடுக்கின்றார். வங்கியில் இருந்து பணங்களை பெற்று தொழில்களை கற்றுக் கொடுக்கின்றார். அவர்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி அறிவை கொடுக்கின்றார். பல பணிகளை, பல சமூக பணிகளை அவர்களுக்கு செய்கின்றார். இதை கண்ட அந்த முதலாளி வர்க்கம் ராணி மரியா மீது கோபம் கொள்கின்றார். எப்படியாவது அவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்று சம்பந்தர் சிங் என்று ஒருவனை ஏற்பாடு செய்கின்றார்கள். ஒரு நாள் இந்தோர் என்ற ஒரு ஊரில் இருந்து உதயநகர் செல்வதற்காக ராணி மரியா பேருந்தில் ஏறுகின்றார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பயணம் செய்ய வேண்டும். அது ஒரு காட்டு பகுதி. அந்த வழியாக தான் பேருந்து செல்ல முடியும். பேருந்தில் பயணம் செய்கின்றார். அந்த பேருந்தில் இந்த கல்மனம் கொண்ட சம்பந்தர் சிங்கும் ஏறுகின்றார். உள்ளே ராணி மரியாவை பலவிதமான கேலி கூத்து பண்ணி அவர்களை கிண்டல் செய்து கொண்டிருக்கின்றார். திடீரென்று தன் மறைத்து வைத்திருந்த, இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியை உருவி அவருடைய வயிற்றிலே ஆழமாக பல முறை கொத்தி கிழிக்கின்றார். ரத்தம் சொட்ட சொட்ட ராணி மரியா தன் உயிரை காத்துக்கொள்ள அந்த காட்டு பகுதியை நோக்கி ஓடுகின்றார்கள். இவன் விடாமல் அவர்களை துரத்தி மடக்கி பிடித்து மீண்டும் ஆழமாக பல முறை வயிற்றிலும் உடலிலும் பல இடங்களில் கத்தியால் குத்தி கிழிக்கின்றார். அவர்கள் இயேசுவே 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 என்று சொல்லி தன் உயிரை இரத்தம் சொட்ட சொட்ட, கடைசி இரத்தம் சொட்ட சொட்ட அந்த பாவப்பட்ட மண்ணிலே மறிக்கின்றார்கள். பின்னர் சம்பந்தர் சிங்கை போலீஸ் கைது செய்து சிறையில் அடைக்கின்றார்கள். அருட்சகோதரி ராணி மரியாவுடைய தங்கையும் ஒரு அருட்சகோதரி. 1995ஆம் ஆண்டு ராணி மரியா மறிக்கின்றார்கள். ஒரு சில ஆண்டுகள் கழித்து இந்த அருட்சகோதரி சிறைக்கு சென்று சம்பந்தர் சிங்கை சந்திக்கின்றார்கள். அங்கு அவன் மிகவும் மனம் நொந்த நிலையில், மனம் உடைந்த நிலையில், மனம் மாறிய நிலையில் புலம்பிக் கொண்டிருக்கின்றான். அவனை சந்தித்து அவனை தான் மன்னித்ததாகவும், தன் குடும்பமே அவனை மன்னித்து தன் குடும்பத்தில் ஒருவராய் ஏற்றுக்கொண்டதாகவும், அவரை தன் சகோதரனாய் ஏற்றுக்கொண்டதாகவும் அவன் கைகளில் முத்தமிட்டு செல்கின்றார்கள். பின்பு 2003ஆம் ஆண்டு ராணி மரியாவுடைய தாயாரும் சிறைக்கு சென்று அவனை சந்தித்து அவனை தன் மகனாக ஏற்றுக்கொண்டதாக சொல்லி செல்கின்றார்கள். பின் 2007ஆம் ஆண்டு இந்த சம்பந்தர் சிங் விடுதலை பெற்று கேரளா மாநிலம் செல்கின்றான். அந்த குடும்பத்தாரோடு சென்று அனைவரிடம் மன்னிப்பு கேட்டு அந்த குடும்பத்திலே ஒருவனாக மாறி போய் விடுகிறான். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் அவனுடைய முதல் வேலை ராணி மரியா கல்லறைக்கு சென்று அதை கழுவி சுத்தப்படுத்தி பூ போட்டு மெழுகுதிரி ஏற்றி ஜெபம் செய்வது. இன்று வரை அந்த வேலையை அவன் செய்து கொண்டிருக்கின்றான். பல அற்புதங்களும் அதிசயங்களும் அந்த கல்லறையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. 2017ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவருக்கு முத்திபேறு பட்டம் வழங்கி சிறப்பு செய்தது. அன்புக்குரியவர்களே, ராணி மரியா மிகவும் தைரியசாலி, ஏழைகள் மீது இரக்கம் கொண்டவர், மன்னிப்பதில் தாராள உள்ளம் கொண்டவர். அவர் வழியாக நாமும் கடவுள் மீடம்
மன்னிப்பு பெறுவோம். பிறரை மன்னிக்க தயாராகுவோம். நன்றி, வணக்கம். புனித பாணி மரியாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித நிலைக்கு உயர்த்த பிள்ளை நம்ம இந்திய ஆயர் பேரவை ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதான் ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ், அதாவது முகம் விளைந்தவனின் முகம். இது வந்து யூடியூப்ல இருக்கிற, ஆங்கிலத்துல தமிழ்ல பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்படு. ஆயர் பேரவை எல்லாரும் இந்த படத்தை பார்த்துட்டோம். குருக்களுக்கு எல்லாம் இந்த படத்தை போட்டு காட்டினாங்க. ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஓடும். அருமையான படம், தமிழ்ல ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நீங்க தயவுசெய்து டைம் இருந்தா வீட்டுல எப்பாவது யூடியூப்ல போய் ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ், முகம் விழுந்தவளின் முகம் அப்படின்னு போடுங்க. ராணி மரியா பற்றி அந்த படம் நிச்சயமா நமக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, மறை நிகழ்வழியாக கிறிஸ்துனுடைய மீட்பின் பிணை நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் பலருடைய அவருடைய மீட்பின் பயனை தூய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருபலி நிறைவு பெற்றது. மரியாயின் சேனையர் ஞாயிறு பயணமாக புனித லூக்கா மற்றும் தோமையர் அன்பிய குடும்பங்களை இன்று சந்திக்க வருகிறார்கள். Shiva
மாற்றமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.